இப்ப நம்மாழ்வாருடைய போஷரத்தில் நம்ம அடிமை இன்னைக்கு நேத்தைக்கு ஏற்பட்டதல்ல, தொல்லடிமை, தொன்மையாக இருக்கும் அடிமைன்னு பார்க்கிறோம். பெரியாழ்வார் தன் போஷரத்தில் திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னு சாதிக்கிறார். அடிமைத்தனம் பழசு, அது புதியதல்ல. அதனாலதான் பழவடியேன்னு ஆழ்வார் உடைய போஷரம். தொண்டரடிப்புடி ஆழ்வார் சாதிக்கிறார், தண்டுழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டு அமுதமுண்ணா தொழும்பர் சோறுகக்குமாறே. தொண்டு பூண்டு அமுதமுண்டு பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணி கிடக்க வேணும். இது எல்லா ஆழ்வார்களுடைய ஆசை, ரிஷிகளுடைய ஆசை. நாமும் சிறிது தொண்டு புரிந்தால்தான் நாம் பகவானுக்கு அடிமைங்கிற பெயரே நிலைக்கும். நமக்கு சேஷத்துவம் உண்டு, ஆனா சேஷத்துவங்கிற அடிமைத்தனம் நிலைக்க வேணும் என்னால் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணினால்தான். நாம் ஒத்தொத்தரும் ஏதேதோ சிறு சிறு விதத்தில் கைங்கரியம் பண்ண ஆசைப்படுகிறோம். ஆனால் பகவானுடைய நித்திய கைங்கரியத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இரண்டு மகான்கள் இங்கே இன்று நம்மை அனுகிரகிப்பதற்காக எழுந்தருளி உள்ளார்கள். ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராகவும் சாந்த சமதமாதி அனந்த கல்யாண குண பரிபூர்ணராகவும் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராகவும் எழுந்தருளியுள்ள ஸ்ரீமதே ஸ்ரீமத் பரஹம்சேத்யாது ஸ்ரீமதே லக்ஷ்மீ நிருசிம்ஹ திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகன் சுவாமி உங்கள் அனைவர் சார்பிலையும் சுவாமியினுடைய திருவடிகளில் பிரணாமங்களை விண்ணப்பம் பண்ணி கொள்ளுகிறேன். ஷட்டுன்னு புரிஞ்சுக்கணும்னா 45ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகை சிங்கர். அடுத்தாற் போலே அவருக்கு அருகிலே எழுந்தருளி இருக்கும் சின்ன அழைசிங்கர் சுவாமி ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் 46ஆம் பட்டம் அழைசிங்கர் சுவாமி. இவ்விருவருமாக லக்ஷ்மி நிருசிம்மனுக்கு மாலோனனுக்கு நித்திய கைங்கரியத்தை செவ்வனே செய்து வருகிறார்கள். அப்ப நாம எல்லாரும் எத்தனை கைங்கரியம் பண்ணணும்னு தினப்படி ஆசைப்படுவோமோ அவை அனைத்தையும் ஓரொரு நாளும் பல வேளைகளில் அந்த சுவாமிகள் பண்ணிட்டு வந்திருக்காளோ இல்லையோ, அதற்காக நம்முடைய கிருத்தஜதையை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுவோம். இவர்கள் ஆருக்கு விருது கொடுக்க போகிறார்களோ அதே போல நித்திய கைங்கரியத்தில் எழுந்தருள் இருக்கும் அவர்கள்தான் அந்த 12 மகான்களும். அவர்களுக்கு 2 பெருங்கிலும் 6 மகான்கள் எழுந்தருளி உள்ளார்கள். ஒரு பக்கத்தில் 6, ஒரு பக்கத்தில் 6, நடுவுல எழுந்தருளி இருக்கிறவா 2 பேர். நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ரகசியத்திரயத்துக்கு சிறப்பு. திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம், அதில் நடு ரகசியமான மந்திர ரத்னம்னு கொண்டாடப்படுகிற துவயத்துக்கு ஏற்றம். அப்ப 2 முன்வாக்கியம் பின்வாக்கியம், சரணாகதி அனுஷ்டிக்கிறதுக்கு முன்வாக்கியம், கைங்கரிய பிரார்த்தனைக்கு பின்வாக்கியம். 2 வாக்கியத்துக்காக 2 ஜீயர் சுவாமிகள் நடுவா எழுந்துருளிருக்கார். அதே துவயத்தில் சப்தங்கள் மொத்தம் 6, சேர்த்து பார்த்தா 6 சொற்கள், பிரித்து பார்த்தோம்னா 8 சொற்கள்னு சுவாமிகளுடைய நிர்வாகம். அப்ப 6 சொற்கள். அதுல ஒரு பக்கத்தில் 6 பேர் அங்கே, மற்றொரு பக்கத்தில் 6 பேர் இங்கே. அப்ப துவய மகாமந்திரமே ஒரு வடிவு கொண்டு எழுந்து வந்தார் போலே இந்த மேடை காட்சி அளிக்கிறதுங்கிறது நாம எல்லாருமே இன்று பெற்ற பாக்கியம். துவயத்துல பூர்வ வாக்கியத்தை காட்டிலும் உத்தர வாக்கியத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. சரணாகதியை அனுஷ்டிச்சுடுறோம். சரணாகதி எந்த பலத்தை வேணும்னாலும் கொடுக்கும். திரௌபதி வஸ்திர விருத்தியை பிரார்த்தித்தாள். தர்மபுத்திரன் தனக்கு ராஜ்யம் கிடைக்கணும்னு பிரார்த்தித்தான். பல பேர் உத்தரை முதலானோர்லாம் கர்ப்பம் ரட்சிக்கப்பட வேணும்னு பிரார்த்தித்தார்கள். விபீஷணனோ ஆழ்வார்களோ கைங்கரியத்தை பிரார்த்தித்தார்கள். அப்ப சரணாகதி பண்ணிட்டு கண்டதை கேட்டுவிடக்கூடாது இல்லையோ, கைங்கரியத்தையே பிரார்த்திக்கணுமே. கைங்கரியத்துக்கு இலக்கணமாக திகழும் 12 திருநாமங்கள் இவ்விடத்தில் எழுந்தருளி உள்ளார்கள். அப்ப திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் என்னாலோ, தொல்லடிமைங்கிற நம்மாழ்வார் பாசுரமோ, உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே நைந்து நைந்து பகவானுடைய திருவடிகள்ல தொண்டு புரியாமல் வாழ்க்கையை வீணாக்க கூடாது என்று சொன்ன தொண்டரடிப்பொடி ஆழ்வார் படிக்கோ. நன்கு அந்த பாசுரங்களை மனசுல வச்சுப்போம். இவர்கள் ஒத்தொத்தனை இன்னார் அப்படிங்கிறத 2 வார்த்தை அடிய விண்ணப்பம் பண்றேன். பண்ணின பிற்பாடு அவரவர்களுக்கு பகுமானம் அழைசிங்கர் சுவாமிகளுடைய திருக்கைகளாலே நடைபெறும். அவ்விழா முடிந்த பிற்பாடு 2 ஜீயர் சுவாமிகளும் அனுக்கிரக பாஷணம் பண்ணுவார்கள். மணி சரியா இப்ப 10:30 ஆறுது. 12:25க்குள் இந்த நிகழ்ச்சி முடிவடைந்து விடும். அதனால அவசியம் எல்லாரும் இருந்து இவர்களுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு தான் இப்ப நாம வந்திருக்கோம். நிகழ்ச்சி பார்த்துட்டோம் போனோங்கிறதுக்காக இந்த இடத்துல நாம வரல. நாம ஒத்தொத்தரும் பண்ணிருக்கணும். பண்ண இயலாமல் எங்கோ உழன்று கொண்டிருக்கிறோம். நம்ம அத்தனை பேருக்கும் இருந்து எல்லாரும் சேர்த்து என்ன கைங்கரியம் வேணுமோ
அந்த கைங்கரியத்தை அந்த சுவாமிகள் நித்திய நிகழ்ச்சின்னு வந்திருக்கா. அதனால பல்லாண்டு பாடுவதற்காக வந்துள்ளோம். தற்போது முதல் சுவாமி. இந்த நிகழ்ச்சியில் யாராருக்கு எப்படி நாம விருது சமர்ப்பித்துக் கொண்டு வருகிறோங்கிறத சொல்றேன். இப்போது இது பல்லாண்டுகளாக நடந்து வருகிற நிகழ்ச்சி. நம்முடைய அறக்கட்டளையிலிருந்து ஆண்டு விழா என்று எதுவும் கொண்டாடுவதில்லை. கிஞ்சித்காரம்ங்கிறது சிறிதளவு கைங்கரியம், நம்மால் முடிஞ்ச சின்ன கைங்கரியம். அதுல இது ஒரு சிறு கைங்கரியம். இவர்களுக்குன்னு இப்ப நாம இங்க கூடியிருக்கோம்னால் திவ்ய பிரபந்தத்தை பலகாலம் அனுசந்தானம் பண்ணிட்டு வந்திருக்கிறவா, வேதத்தை பல ஆண்டுகளாக அனுசந்தானம் பண்ணி கொண்டு வருபவர்கள், அதே போல வைகானச ஆகம முறைப்படி பல்லாண்டுகள் கைங்கரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறவா, ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி தொண்டு புரிந்து கொண்டு வருபவர்கள். அது தவிர கோயில் நந்தவன கைங்கரியம், தாசநம்பி கைங்கரியம், திருவிளக்கு பிடித்தல், மெய்க்காவல், இது முதலான கைங்கரியங்களை செய்து வருபவா. இப்ப இங்க எல்லாரும் மேடையில எழுந்துருளி இருக்கிறவர்களை பார்த்தீர்கள்னால் இதுல பல விஷயம் சேர்ந்திருக்கும். ஒன்று, பிராமண அப்பிராமண விபாகம் இங்கு ரொம்ப பார்க்கப்படுவதில்லை. பிராமணர்களும் இங்கு உண்டு, பிராமணர்கள் அல்லாதவர்களை அன்னைக்கே ராமானுஜர் சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று பெயரிட்டு அன்னிலேருந்து கைங்கரத்திலே அமர்த்தி உள்ளார். அனைவரும் ஒரே மேடையில் தான் எழுந்தருளி உள்ளார்கள். அடுத்தது, தென்னாச்சார்ய சம்பிரதாயம், வடகலை சம்பிரதாயம் என்கிற வேறுபாடும் இவ்விடத்தில் கிடையாது. அனைவருமே மேடையில் எழுந்தருளி உள்ளார்கள். இப்படி எல்லா விதத்திலும். ஆனா ஒன்னே ஒண்ணு, அநேகமா இங்க எழுந்தருளி இருக்கிறவாள்லாம் சதாபிஷேக மகோத்சவம் கண்டருளியவர்கள். 80 திருநட்சத்திரத்துக்கு மேல ஆயிருக்கிறவா. 50-60 வருஷம் கைங்கரியம் பண்ணிவிட்டான்னு சொன்னா அப்ப திருநட்சத்திரம் 80 ஆயிருக்காதா? இதுல பல பேர் அடியன் குறிப்பை படிக்கிறச்சே நீங்க பாப்பீள், 14 வயசுக்கும் 16 வயசுக்கும் 18 வயசுக்கும் கைங்கரியத்துக்கு உள்ள வந்தவா. அன்னைக்கு கோவிலுக்குள்ள நுழைஞ்சவர்கள் தான் இன்னி வரைக்கும் நித்தியப்படி அதே கைங்கரியத்தில் இருந்திருக்காளோ இல்லையோ. நம்ம போல நினைத்த நேரத்துக்கு நினைத்த இடத்துக்கெல்லாம் அவளால போக முடியாது. என்ன பெருமாளை எங்க விட்டுட்டு போறது? எப்படி ஒரு கை குழந்தைக்காரியாக குழந்தைய விட்டுட்டு எங்கேயும் போக முடியாதோ அதே போல பெருமானுடைய கைங்கரியத்தில் இருக்கிறவா அந்த கை குழந்தைய விட்டுட்டு எந்த இடத்துக்கு அவர்களால் செல்வதற்கே முடியாது. அதுல இப்ப முதல்ல நாம பார்க்க போறது ஸ்ரீவுவே கோயில், ஸ்ரீவுவே கோயில் கந்தாடை, சண்டமாருதம், வேதாந்தாச்சாரிய சுவாமி, சோழசிம்மபுரம், தொட்டையாச்சாரிய சுவாமி. சின்ன அழசிங்கர் சுவாமிக்கு வலதுபுறத்தில் முதல் நாற்காலியில் எழுந்தருளி இருப்பவர். இந்த சுவாமிக்கு எத்தனையோ பெருமகள் உண்டு. அதோட கூட அடியனோட இருக்கிற சம்பந்தத்தையும் சொல்லிட வேண்டாமா? அடியவங்களுக்கு ஆச்சாரியன் அந்த சுவாமி தான். சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரிய சுவாமி. உங்கள் கையில் எல்லார் கையிலேயும் குறிப்பு புத்தகம் கொடுக்கப்பட்டுள்ளது. வேகமா வாசிக்கிறேன், அப்படியே அதை பார்த்துங்கோ. சிவபதியான தேவப்பெருமாள் சுவாமி தொட்டையாச்சாரியர் என்ற மகானுக்கு சோழசிம்மபுரத்தில் தக்காங்குள கரையில் சேவை சாதித்தது ஜெகத் பிரசித்தம். இம்மகாரியர் சுவாமி எம்பெருமானார் அருளிய வேதாந்த வியாக்கியான கிரந்தங்களுக்கு பரிகர விஜயம், பாராசர்ய விஜயம் முதலான பஞ்ச விஜயங்கள் அருளி நம் வைதிக மதத்தை ரட்சித்தருளினார். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளிய சததூஷணி என்கிற கிரந்தத்திற்கு சண்டமாருதம் என்ற வியாக்கியானம் அருளி அதையே தமக்கு பட்டப்பெயராக பெற்றுள்ளார். சண்டமாருதம் தொட்டையாச்சாரிய சுவாமி 16வது நூற்றாண்டில் சோழசிம்மபுரத்தில் எழுந்தருளி இருந்தார். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்ஷேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தன்ன கடங்குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்துந்து போனேனேன்னு திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். நம்ம அனைவருக்கும் ரொம்ப பிரசித்தமான திவ்யதேசம். மேல யோக நரசிம்ம சுவாமி, சின்னமலையில் ஆஞ்சநேய சுவாமி அந்த திவ்யதேசத்தையே ஸ்தாபிச்சு பெருமாளுக்கு அனைத்து கைங்கரியங்களையும் பண்ணி கொடுத்தவர் தான் சுவாமி தொட்டையாச்சாரிய சுவாமி. அந்த தொட்டையாச்சாரிய சுவாமியினுடைய வம்சத்தில் அவருடைய பரம்பரையில் எழுந்துருளி இருக்கிறவர் தான் நம்முடைய சுவாமி. இத்தகைய வைபவங்கள் அடங்கிய சுவாமி தொட்டையாச்சாரியர் திருவம்சத்தில் ஒரு விபவ சம்பத்சரம் மகர மாசத்தில் அவிட்ட நன்னாளில் 13/1/1929 சிவ்வே கோயில் கந்தாடை சண்டமாருதம் பெரிய கந்தாடை ஆண்டான் குமார தொட்டையாச்சாரியர் லக்ஷ்மி அம்மங்கார் தம்பதியர்க்கும் ஜனகபுத்திரனாகவும், சிவ்வே கோயில் கந்தாடை சண்டமாருதம் குமார சிங்கராச்சாரியர் சுவாமிக்கும் லக்ஷ்மி அம்மங்கார் தம்பதியர்க்கு ஸ்வீகார புத்திரனாகவும் திருக்கடிகையிலேயே திருவவதரித்தவர் சிவ்வே கோயில் கந்தாடை சண்டமாருதம் வேதாந்தாச்சாரிய சுவாமி என்று அழைக்கப்படும் நம்முடைய சுவாமி. இவர் தன்னுடைய 9வது பிராயத்திலிருந்தே தொண்டு பூண்டு அமுதமுண்டு கொண்டிருப்பவர். நம் சுவாமி தேனினு மினிய ஆழ்வார்களின் ஈரச் சொற்களான 4000 திவ்ய பிரபந்தத்தையும்
மற்றும் திருவாராதன கிரமத்தையும் சம்பிரதாய ரகசிய கிரந்தங்களையும் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீமுஷ்ணம் ஜீயர் சுவாமியிடம் அதிகரித்தார். மேலும் நாவல்பாக்கம் சிவுவே தேவநாதையங்கார் சுவாமியிடம் வேத அத்தியனம் செய்தருளினார். நாமெல்லாம் ஒருமுறை திருக்கடிகை மலை ஏறுவதையே கடினமாக கருதும் போது நம் சுவாமி 70 ஆண்டுகளுக்கும் மேலாக நியத்தமாக திருக்கடிகை மலையேறு கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பது வியக்கத்தக்கதொன்றாகும். அந்த ஊர்ல மலைக்கு மேல ஏற வேண்டிய நாட்கள் உண்டு. வெள்ளிக்கிழமை தோறும் மேலே ஏறி கைங்கரியம் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் மேலே ஏறித்தான் கைங்கரியம் பண்ணணும், சுவாதி திருநக்ஷத்திரந்தோறும் மேலே ஏறி கைங்கரியம் பண்ணணும். மேலும் உற்சவம் நடக்கிற 10 நாட்களுக்கு பெருமாள் மேலே எழுந்துள்ளிட்டார்னா மேலே எழுந்துள்ளு தான் கைங்கரியம் பண்ணணும். கார்த்தால ஒரு தரம் கைங்கிறதுக்கு போயிட்டு கீழே இறங்கி வரணும், மறுபடியும் சாயங்காலம் ஒரு தரம் கைங்கிறதுக்கு மேலே இறங்கி போயிட்டு வரணும். நினைக்க முடியாத கைங்கரியம், அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர, இல்லைன்னா சோழசம்பமர மலையை சடக்கென்று நினைத்தா ஏறி இறங்குறதுங்கிறது நம்மால நடக்கிற காரியமா? ஆனா இத்தனை ஆண்டுகளா 70 வருஷமா அத்த ஒரு சுவாமி பண்ணிட்டு வந்திருக்காருன்னு சொன்னால் யோக நரசிம்மனுடைய நித்திய அனுகிரகம் அந்த சுவாமி பெற்றிருக்காருன்னு தான் அர்த்தம். நாம் எல்லாம் நமர்தபலவல்லி நாயகனான அக்காரக்கன் எம்பெருமான் திவ்ய ஆஸ்தானத்தில் சகல மரியாதைகளையும் பரம்பரையாக பெற்றிருப்பவர் நம் சுவாமி. இங்கு பெருமாள் புறப்பாட்டிற்கு முன்பு தீவட்டி மரியாதைகளுடன் சுவாமியை திருமாளிகையிலிருந்து எழுந்துருளப் பண்ணி கொண்டு சென்று ஸ்ரீ சட்டாரி மரியாதைகளை அனுகிரகித்த பின்பே பெருமாள் புறப்படுவர். புறப்பாடாகி பெருமாள் சன்னதிக்கு எழுந்துருளிய பிற்பாடு சூடிக்களைந்த தோல் மாலைகளையும் ஸ்ரீ சட்டாரியும் நம் சுவாமிக்கு சாதித்து தீவட்டி மேளதாளுடன் திருமாளிகைக்கு கொண்டு விடுவது இத்திருமாளிகைக்கு ஏற்பட்ட சிறப்பு. இன்னைக்கும் கடிகாச்சலத்தினுடைய அரசாங்கத்தினுடைய லெட்டர் பேட பார்த்தீங்கன்னா அதுல ஸ்ரீனிவாச மகாகுரவே நமகான்னு போட்டிருக்கும். இன்னைக்கு அந்த அளவுக்கு மதிப்பு வச்சிருக்கா. தேவஸ்தானத்தினுடைய ரசீது புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச மகாகுரவே நமகான்னு போட்டிருக்கும். ஸ்ரீனிவாச மகாகுரு தான் சுவாமி தொண்டையாச்சாரியர். இப்படி பரம்பரை ஆதீன தேவஸ்தானமான இந்த திவதேசத்தோட காழிச்சீராம விண்ணகரம் என்று போற்றப்படும் தாடாளன் சன்னதி கைங்கரியங்களையும் விசேஷமாக பண்ணி கொண்டு வருபவர் நம் சுவாமி. திருக்கடிகை மட்டும் இவர் ஆதீனம் அல்ல, காழிச்சீராம விண்ணகரம் சீர்காழி தாடாள பெருமாள், அந்த பெருமாள் சன்னதியும் சுவாமியினுடைய கைங்கரியம் தான். தன்னுடைய 14வது பிராயத்தில் ரங்கமணி அம்மங்காரை திருக்கைத்தலம் பற்றி 3 திருக்குமாரர்களையும் திருக்குமாரத்திகளையும் நம் சுவாமி சத் சந்தானமாக பெற்றுள்ளார். தன் திருக்குமாரர்களையும் தம்மை போல் கைங்கரியத்தில் ஈடுபடுத்தி உள்ளது சுவாமியின் அப்பிரதிம வைபவமாகும். சுவாமியின் சிஷ்யவர்க்கம் இன்று வெகுவாக பெருகி உள்ளார்கள். மகாச்சாரிய திருவம்சத்தில் தோன்றிய மகானான நம் சுவாமிக்கு பல்லாண்டு பாடி கைங்கரிய ஸ்ரீமான் என்ற விருதை சமர்ப்பித்து மகிழ்வோமாக. சுவாமியும் அவருடைய குடும்பத்தாரும் இன்னும் ஒரு நூற்றாண்டாக பல நாற்றாண்டுகள் அக்காரக்கன் எம்பெருமானுக்கும் அமிர்த பலவல்லி நாயிகா சமேத யோக நரசிம்ம சுவாமிக்கும் இடைவிடாது கைங்கரியங்கள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்போம். இவர்